ஹை காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஆஃபீஸில் தான் இருக்கேன். என்னென்னா இன்றைக்கி தான் நம்மளோட கடைசி நாள் அமேசானில் நோட்டீஸ் போட்டு 1 மாதம் ஆகிடுச்சிங்க. அதுதான் இன்னையோட நம்ம ஆஃபீஸை விட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு 2 மந்த்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். அப்புறம் சரி பேப்பர் போட்டுடலாம்னு தோணுச்சு, போட்டேன். ஒரு நிமிஷம் வந்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, நம்ம ஐடி கிட், அதாவது லேப்டாப்பு இதெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸில் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்புறம் கடைசி நாள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணலாம். ஆக்சுவலாக லேப்டாப் கிட்லாம் கொரியரே பண்ணலாம். சரி ஆஃபீஸ் வந்தால் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துட்டு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு போகலான்னு நேற்று நைட்டு தான் வீட்டில் கிளம்புனேன். இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் வந்துட்டேன். 7 மணி, ஆமாம் 7 மணி தான் ஆகுது. 7 மணிக்கெலாம் வந்துட்டேன் ஆஃபீஸு. ஆஃபீஸை பற்றி, அமேசானை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஒர்க்கை முடித்தா போதும், நம்மளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் கோடு இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதான் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு ஆஃபீஸில் ஷூ போட்டு வா, ஃபார்மல்ஸில் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ட்ரெஸ் கோடே கிடையாது, நீ எதை வேணாலும் போட்டு வரலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நானும் பேப்பர் போட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு அமேசான் வாழ்க்கை. கிளம்ப வேண்டியதான். லேப்டாப்பு கிட்டெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே சப்மிட் பண்ணோம். ஆமாம், ஆக்சுவலாக கொரியரும் பண்ணலாம், ஏன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்ததுனால. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஒரேடியாக போயிடலாம் அப்படின்ட்டு வந்து லேப்டாப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் இதுக்கப்புறம் போயிட்டு அது ஐடி சப்போர்ட்டில் போயிட்டு எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு பாய்ஸை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். வேறு என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. சரி, எனக்கும் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அமேசான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, நம்ம எல்லா இடத்துலையும் விட்டுட்டு தான் போகிறோம், காலேஜு ஸ்கூலு எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி இங்கேயும் விட்டுட்டு தான் எங்கே போனாலும் நம்ம யாருமே நிரந்தரம் கிடையாதுன்ற மாதிரி தான், எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் ஆகணும். என்னென்னா நமக்கு க்ரோத் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம போய் ஆகணும். சும்மா இருந்த இடத்துலேயே இருந்தால் நமக்கு பெருசாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வேல்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து எங்கே போகிறோன்னு தெரில, அப்டேட் பண்ணுறேன். இந்த பழைய கிளிப்ஸ்லாம் போடலான் இருக்கேன், ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பாய் பாய். பர்த்டே ப்ரோ. ஏய் பண்ணடா. என்ன ப்ரோ பண்ணாடன்னு திட்டா? ஏய் போடா 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 போடா. சைவில் டெல் போய் தோறா. ஐ டோன்ட் நோ. டெத் லாஸ்ட் ஒன். போய் தோடேடா. நீனே சாப்பாடு. சாப்பிட போறது வருத்தமா இல்லையா? ஏய் நல்லா இருக்கா? சஞ்சய். ப்ரோ எடுத்துங்க. அந்த இது மட்டும் ப்ரோ, நீங்கள் தான் ஓட்டி விடணும், நீங்கள் தான் போறீங்க. வருத்தமாக இருக்குது சஞ்சய். Please take that and hold it in your hand. Photo எடுக்கலாம். நீ இப்படி இல்லலக்கா, இப்படி காட்டு. அலக்காவுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ், எல்லாரும் வந்துருங்க.